இல்லை. எல்லோரும் புக்கை மாற்றுவாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே சிலபஸே மாற்றிட்டாங்க. ஓகே, பெருசாக குழம்பிக்க வேணாம், பெருசாக பயப்படவும் வேணாம். சிலபஸ்ன்றது எல்லாத்துக்கும் காமன் தான். ஸோ எல்லாருமே புது டாபிக்னா அது எல்லாமே புதுசாக தான் படிச்சாகணும். ஓகேங்களா? பழைய டாபிக் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா, எதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம காமனாக தமிழ் வந்து 100 மார்க் வரும்னு சொல்லுவோம். அது இலக்கணம் எவ்வளோ வரும், இலக்கியம் எவ்வளோ வரும், இல்லை இந்த டாபிக் எத்தனை கொஸ்டின் வரும்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து இப்போது நமக்கு கொடுத்துட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதாவது பாலிட்டி படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 15 கொஸ்டின் வருது. தமிழ்நாடு வரலாறு மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்தை படித்தோம்னா 20 கொஸ்டின் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து அதெல்லாம் நம்ம தமிழ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இல்லையா? ஸோ எதுவும் உங்களை வந்து விடாது. ஓகேங்களா? கட்டுறது என்றைக்கும் வந்து நம்மளை கைவிடாது. அதனால் வந்து கவலைப்படாதீங்க, சிலபஸை மட்டும் புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சு படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சே மாற்றுற மாதிரி இருக்கும், சிலபஸும் நம்ம எல்லாருமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி.